ஸோ அப்படியே ஃப்ரூட்ஸ்குள்ளே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பப்பாயா. ஸோ நெறைய பேருக்கு பப்பாயா சாப்பிடவே பிடிக்காது. ஆனா, அதில வந்து ரிச் அயர்ன் இருக்கு. விட்டமின் ஏ நிறைஞ்சு இருக்கு. ஸ்கின்னுக்கும் சரி ரொம்ப நல்லது. ஸோ அயர்ன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பப்பாயா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி மாதுளை. டெய்லி ஒரு மாதுளை சாப்பிடும்போது, இந்த அயர்ன் வந்து ஈஸியா இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி சித்தாலையும் பார்த்தோம்னா, மாதுளை மணப்பாகு அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. ஸோ பிரெக்னன்சி டைமில இது குடுப்பாங்க. ஸோ நெறைய பேருக்கு எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்கு. அந்த டைம்லயும் இது குடுப்பாங்க. ஸோ இந்த மாதுளை மணப்பாகு டெய்லி ஒரு 10 டூ 15 எம்எல் இனிப்பா தான் இருக்கும். ஸோ 10 டூ ஒரு 15 எம்எல் டெய்லி நம்ம குடிச்சிட்டே வரும்போது ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த கரும்பு சாறு இருக்கு பாருங்க. ஸோ அதில அவ்ளோ அயர்ன் இருக்கு. இனிப்பாக இருந்தாலும் ஸோ வீக்லி 1 ஆர் 2 டைம்ஸ் நம்ம எடுக்கணும். ஸோ அது வந்து நமக்கு நல்ல ஒரு வெயிட் கெயின் ஆகாது. ஈஸியா நமக்கு வந்து குடிக்கவும் நம்ம குடிச்சிருவோம் இல்லையா? ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னா. ஸோ அப்போ அயர்ன் நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும்னா, கரும்பு சாறு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெண்களுக்கு ரொம்பவே நல்லது.